அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவது, அதாவது எப்படி நல்ல சம்பளம் வாங்குறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்ம மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ முதல்ல உங்களுக்கு தான் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கப்பூர்ல நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, போட்டு கொடுத்தாதான் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மிக பெரும் தவறு. அந்த மாதிரி எண்ணத்துக்கே நீங்க போக வேணாம். ஒருத்தரை நம்ம போட்டு கொடுத்த ஊருக்கு அனுப்புனோம்னா நம்மளை போட்டு கொடுக்க நமக்கு பின்னாடி ஒருத்தன் வருவாங்க. அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இது போன்ற தவறுகளை யாரும் செய்ய வேணாம். உதாரணம், ஒரு 1000 தமிழர்கள் இருக்கிற இடத்துல ஒரு தமிழன் ஒரு பதவியில இருந்தானா அந்த 1000 பேரையும் காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு கேரளாக்காரன் இருக்கிற இடத்துல அவன் ஒரு 1000 கேரளாக்காரனை வேலைக்கு கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இதை நான் சொல்லல, பழமொழியத்தான் நான் சொன்னேன். எதுவும் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் நல்ல சம்பளம் வாங்குறதுக்கும் நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். அதாவது உங்களுடைய முயற்சியை மூலதனமா போடணும். அதே போல கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது உண்மைதாங்க. அதே போல நானும் கடின உழைப்பு தான் உழைச்சேன். எடுத்துக்காட்டுக்கு நானும் அதிகமா படிக்கல, கடின உழைப்பு. ஒரு சில கோர்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரிகர் சிக்னல்மேனா இருந்தேன். அதுக்கப்புறம் சேஃப்டி கோர்ஸ் பண்ணேன். சேஃப்டி சூப்பர்வைசர் போஸ்டிங் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்னோட விடா முயற்சியால நான் இப்ப சைட் சூப்பர்வைசரா இருக்கேன். இது பெருமைக்கு சொல்லல, உங்களாலையும் முடியும். என்னால முடியும் போது உங்களாலையும் கண்டிப்பா முடியும். அதுக்காக தான் இதை சொன்னேன். யாரும் பெருமையா சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதாவது எந்தெந்த படிப்புக்கு எந்த மாதிரியான வேலைகளை நம்ம தேடலாம், எப்படி நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்க 10th அல்லது +2 படிச்சிருந்தீங்கன்னா ரிகர் சிக்னல்மேன் அல்லது லிஃப்டிங் சூப்பர்வைசர் அல்லது சேஃப்டி சூப்பர்வைசர் இந்த கோர்ஸை தாராளமா பண்ணலாம். இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அவங்க நடத்தையில கவனிச்சாவே நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 250 இருந்து 280 வெள்ளிக்குள்ள செலவாகும். ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டர்லயும் அந்த காசு 10ல இருந்து 20 வெள்ளி முன்ன பின்ன இருக்கும். ஓகே, இந்த ரிகர் சிக்னல், லிஃப்டிங் சூப்பர்வைசர் அல்ல சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்க கம்பெனிலே கூட வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி, அதாவது உங்க ஃப்ரெண்டு வேலை பார்க்குற கம்பெனி, நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வேலையை விட்டுறாம அடுத்த வேலையை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே சூப்பர்வைசர் முடிச்சவனுக்கே வேலை இல்லை, நமக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. நானும் வந்த புதுசுல அப்படித்தான் நினைச்சேன். இருந்தாலும் நம்ம முடிச்சு வச்சுக்குவோம், அதுக்கு வாய்ப்பு வந்தா அதை பயன்படுத்திக்குவோம் அப்படின்ட்டு முடிச்சு வச்சேன். வாய்ப்பு என்னைய தேடி வந்தது, அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டேன். அதே போல நீங்களும் அதை யோசிக்காம, காசு செலவு பண்றதை பத்தி யோசிக்காம கோர்ஸை முடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இது ரொம்ப பயன்படும். எனக்கு எழுத படிக்க தெரியாது, இங்கிலீஷே சுத்தமா வராது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவிங் கோர்ஸ் பண்ணலாம். டிரைவிங் கோர்ஸ் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டா போதும், உங்களுடைய இந்தியா லைசன்ஸ் சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் போட்டு உங்களுடைய லைசன்ஸை கிளாஸ் 3 மாத்தி நீங்க டிரைவர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது ரொம்ப பெரிதும் உதவியா இருக்கும். சில பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க. அவங்களும் நிறைய பேர் ஹேக்கிங் பண்றது, அதாவது உடைக்கிற வேலை, ஹவுஸ் கீப்பிங், அதாவது ஜென்ரல் ஒர்க்கரா நிறைய பேர் வேலை பார்க்கறத நம்ம கண்கூட பாக்குறோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லெவல் சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இசிஓ கோர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோர்ஸ் முடிக்கிறது மூலம் உங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இது ரொம்ப பெரிதும் பயன்படும். நீங்க படிக்கிற காலகட்டத்துல அந்த டயத்துல எந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, யாரும் படிக்கல, வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க படிச்சாவே கம்பெனில நிறைய வேக்கண்ட் இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கே வேலை இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சிங்கப்பூர் எல்லாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை அந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்க ஊருக்கு போகலாம், அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். அதனால எந்த ஒரு செயலையும் நீ துச்சமா நினைக்காதீங்க. அதை முடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கிறதுக்கு. இதுல முக்கியமான ஒண்ணு, எனக்கு தமிழும் எழுத படிக்க தெரியாது, இங்கிலீஷும் எனக்கு சுத்தமே வராது, நான் படிக்கல, எந்த ஒரு சர்டிபிகேட் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த கம்பெனிக்கு ஜென்ரல் ஒர்க்கரா வர்றீங்களோ, அதாவது எலக்ட்ரிக்கல் கம்பெனியா இருந்தாலும் சரி, கார்பெண்டர் கம்பெனி அதாவது ஆசாரி வேலையா இருந்தாலும் சரி, பிளாஸ்டர் கம்பெனி அதாவது பூச்சி வேலையா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனி வேலைக்கு நீங்க போறீங்களோ அந்த கம்பெனில உள்ள வேலையை முதல்ல கத்துக்கங்க. வேலையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க முதலாளிகிட்ட சம்பளத்தை உயர்த்தி கேட்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நீங்க 20 வெள்ளிக்கு சிங்கப்பூருக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வேலையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க முதலாளிகிட்ட பேசிக்கலாம். 22 வெள்ளியோ, 24 வெள்ளியோ, 26 வெள்ளியோ. ஒரு சில பேரு 30 வெள்ளி 40 வெள்ளி பேசிட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. எப்படின்னா அவங்களுடைய வேலையில அவங்களுடைய முயற்சி பண்ணி வேலையை கத்துக்கிட்டு அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறது தான். அதனால இப்ப உள்ள நமக்கு 20 வெள்ளி தான் கொடுக்குறாங்க, இந்த வேலையை நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வேலை இன்னொரு கம்பெனிக்கு போகையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க சூப்பர்வைசர் ஆனா கூட இந்த வேலை தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உங்களுடைய ஒர்க்கரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வேலை தெரியாம உங்களுடைய ஒர்க்கரை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவனுக்கு என்னடா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா அதுல கத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சு அந்த வேலையை நீங்க கத்துக்குங்க. அப்பதான் நீங்க இந்தியா போனாலும் சரி அல்லது சிங்கப்பூர்ல வேற கம்பெனிக்கு வந்தாலும் சரி, நீங்க கத்துக்கிட்ட வேலை உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அன்னைக்கு அண்ணே சொன்னாருன்னு நீங்க அப்புறமா யோசிச்சு பார்ப்பீங்க, அவர் சொல்லையில நம்ம கத்துக்கலையே அப்படின்னு. அதனால எந்த ஒரு வேலையும் நீங்க துச்சமா நினைக்காதீங்க. எந்த வேலை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை அவசியமா நீங்க கத்துக்கிறங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறணும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. உங்களுக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு பின்னால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அந்த பொசிஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அந்த பொசிஷனுக்கு வரலாம். எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்க கூடாது நம்மளால முடியாது அப்படின்னு. தன்னம்பிக்கை வேணும், நம்மளாலையும் முடியும் அப்படின்னு. முடியும் நினைச்சு இறங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு செயலையும் செய்ய செய்ய செய்யதான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு பயப்படாதீங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. மற்றபடி கடின உழைப்பு உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். எடுத்துக்காட்டுக்கு அப்துல் கலாம் எடுத்துக்கங்க. அவர் முடியாதுன்னு நினைச்சிருந்தா அக்னி 5 கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி தாமஸ் எடிசன் முடியாது நினைச்சிருந்தாருன்னா நமக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்காது. அவர் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு தெரியுமா இந்த வெற்றி அடைகிறதுக்கு. அதனால யாருமே தோல்வி அடையாம ஜெயிக்க முடியாது. தோல்வி வெற்றிக்கான படி அப்படின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவை சந்திப்போம். மகிழ்ச்சி.